உங்களுக்கு எல்லாம் நாங்க பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் எங்க பிள்ளைய வாங்கிட்டு போனேன். ஆனா இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என் பிள்ளை ஒத்த பிள்ளை, அந்த ஒத்த பிள்ளைய நான் நொண்டி வச்சு நிறைய கனவுகளோட என் பிள்ளைய வந்து படிக்க வச்சேன். இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும். யார் அந்த பையன், அந்த பையனால என்ன ப்ரெஷரு எல்லாத்தையும் அந்த பையன்ட்ட என்ன இன்வெஸ்டிகேஷனே பண்ணல. கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அதோ அந்த பையன் அவங்க தான் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் பேரண்ட்ஸ் வெளியில் இருக்கோம். அந்த பையன் யார் பேக்ரவுண்டில் இருக்காங்க இவங்க தான் கண்டுபிடிக்கணும். பிள்ளை வந்து வெள்ளிக்கிழமை வந்து தூக்கு போட்டு இறந்துக்குச்சுன்னு எங்களுக்கு வந்து தகவல் வந்துச்சு. அங்கேருந்து வந்து நாங்கள் பார்த்து இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லி எங்களை எல்லாம் இது பண்ணி எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி உங்களுக்கு எல்லாம் நாங்கள் பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் எங்கள் பிள்ளைய வாங்கிட்டு போனேன். ஆனால் இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. யாரும் என்ன என் பிள்ளைக்கு வந்து யார் இப்போ ப்ரெஷர் பண்ணி யார் இந்த இதை இப்படி தூக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லலை. எங்களுக்கு வந்து முதல்வரையா எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும்யா. என் பிள்ளை ஒத்த பிள்ளை, அந்த ஒத்த பிள்ளைய நான் நொண்டி வச்சு நிறைய கனவுகளோட என் பிள்ளைய வந்து படிக்க வச்சேன். இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும். அதுக்கு காரணம் யாரோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி போய் உடனடியாக அரெஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து அதுக்குரிய நீதியை வந்து என்னன்னு எங்களுக்கு வந்து பெற்று தரணுங்கய்யா. சந்தேகம் இருக்குது, எங்க பிள்ளையின் மரணத்துல வந்து சந்தேகம் இருக்குது. ஹாஸ்டல்ல வந்து என்னன்னு அவங்க என்ன பார்த்து தரணும், ஹாஸ்டல்ல வந்து விசாரணை பண்ணி அவங்க என்னன்னு பார்த்து தரணும். பிள்ளை போன்ல வந்து யாரு பேசினாங்க செஞ்சாங்கன்னு எல்லாம் அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சு தரணும். அவங்க போலீஸ் வந்து நாங்க கண்டுபிடிச்சு தரோம், நீங்க போங்க போங்கன்னு தான் சொல்றாங்க. இன்னும் இது வரைக்கும் அந்த பையன் மேல யாருன்னு கண்டுபிடிக்கவும் இல்லை. எஃப்ஐஆர் காப்பி இன்னும் போடல. நீங்க போங்க, நான் இப்போ இன்னைக்கு காலையில் 5வது நாள் வரோம். இப்போயும் நீங்க பிள்ளையோட துணிமணி இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க போங்கன்னு தான் சொல்றாங்க. அதை வந்து என்னன்னு பார்க்கலான்னு வந்து ஒரு முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. எஃப்ஐஆர் வந்து காரணத்தை வந்து இன்னும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் சார் இது. வெள்ளிக்கிழமை நான் மட்டும்தான் இங்கே இருந்தேன். ஈவினிங் 6 மணி வரையும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல. 6 மணி வரையும் நான் மட்டும்தான் இருந்தேன். யார் அந்த பையன், அந்த பையனால என்ன ப்ரெஷரு எல்லாத்தையும் நான் போலீஸில் எஸ்ஐடி மென்ஷன் பண்ணிட்டேன், இன்ஸ்பெக்டர்கிட்டையும் மென்ஷன் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் எல்லாமே பண்ணித்தரேன், எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார், எல்லாத்துலேயுமே ஆர்வம் காட்டினார். மார்ச்சரிக்கு போய் பாடி வாங்குறதுலையும் சரி, ரூமில் தங்க வைக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார். நாங்கள் பாப்பா வாங்கிட்டு போயிட்டோம். பையனோட நம்பர் மென்ஷன் பண்ணிட்டேன், பேர் மென்ஷன் பண்ணிட்டேன், ஊர் மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த பையன்ட்ட என்ன இன்வெஸ்டிகேஷனே பண்ணலை. அந்த பையனை கூப்பிடவே இல்லை. 3 நாள் ஆயிடுச்சு. நேற்று எஸ்ஐக்கு ஃபோன் போட்டு நான் விசாரிச்சேன். அவருக்கு எதுவுமே தெரியல. நான் காலேஜில் ஃபோன் போட்டு காலேஜ் டீச்சர்ட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் நான் விசாரிச்சு கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் கூட எஸ்ஐ வாங்கல, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வாங்கல, யாருமே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல காலேஜில். அப்படிங்கல நேற்று சாயங்காலம் எஸ்ஐ கால் பண்ணார். ஒரு 6 மணி 6 to 7 இருக்கும். எஸ்ஐ கால் பண்ணி இப்படி நாளைக்கு வாங்கப்பா, அந்த பையனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. காலையில் வந்தா அந்த பையன் இங்கே வரல. என்னன்னு கேட்டால் சாயங்காலம் வக்கீலோட வரேன், அட்வொகேட்டோட வரேன் அந்த பையன் சொன்னான்னு இவங்க சொல்றாங்க. இவங்க ஒரு போலீஸ் அத்தாரிட்டி, இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்படி வாங்கன்னு சொல்லி. அந்த பையன் சாயங்காலம் வர்றேன் அப்படின்றான். இப்போ இவங்களுக்கு என்ன பவர்? நாங்கள் காலையில் வந்தோம், இப்படி பேசுகிறோம். அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம். அன்றைக்கி நீங்கள் பண்ணி தந்தோம்ல, அன்றைக்கி நீங்கள் பண்ணி தந்தீங்க சார், பாடி வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணி தந்தீங்க சரி. இன்னைக்குன்னா அந்த பையன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் தரோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க, டெத் சர்டிஃபிகேட் வாங்கி தரதை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோன்னு பேசுகிறாங்களே தவிர கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உள்ளே கூப்பிட்டு நாங்கள் 4 பேர் போய் உட்காந்துருக்கோம். எஸ்ஐ வேற ரூம்ல இருந்து வேற ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வரல இன்ன வரைக்கும். இப்பயும் வெளியே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour கிட்ட இருக்கும். இன்னும் வந்து வெளியே எதுவும் பண்ணலை. அவ்வளோதான். நான் மட்டும்தாங்க சார், எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி அதோட வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குங்க சார். காலேஜ் சைடு தப்பு இருக்குன்றது வந்து என்னோட சந்தேகம் கிடையாது. காலேஜ் சைடு ஏன் பார்க்கல? ஒரு பாப்பா வயிறு வலின்னு சொல்லி லீவ் போட்டிருக்கு, காலேஜ் சைடு இருந்து ஏன் பார்க்கல? போய் பார்த்துருக்கணும். அஸ் டீச்சரா அஸ் வார்டனா ஏன் பார்த்துருக்கணும் அல்லவா? அவங்களும் போய் பார்க்கல. காலேஜ் சைடு லெட்டர் போயிருக்கு, லீவ் லெட்டர், அதை வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. பாப்பா லீவ் போட்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கலாம் பாப்பா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா, வார்டன் கூப்பிட்டு ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலேஜ் சைடு இருந்து இன்ஃபார்ம் பண்ணல, ஏன் லீவ் போட்டா பாப்பா அப்படின்னு.
இன்ஃபர்மேஷன் வந்திருந்தா நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போங்களே. நான் ப்ராமினன்ட் சூழலில் தான் ஒர்க் பண்ணுறேன். அவங்களும் நான் இங்கே வர்றதுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆகும். நான் வந்துடுவேன். எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் பைக்கில் தான் வரனால என்ன அர்ஜென்ட்னாலும் வந்துடலாம். 1 ஹவருக்குள்ளே வித்தின் 45 மினிட்ஸ் நான் வந்துடலாம். என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. கடிதம் எழுதியிருந்தாங்க. கடிதத்தில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அவங்க இதான் நார்மலாக வீட்டில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்டலு ஸ்கூலை பற்றி காலேஜை பற்றி எல்லாமே நல்ல முறையாக தான் இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. நான் கம்ப்ளைண்ட் மூலியமா இப்போ கொடுக்குறேன். நான் எஸ்ஐட்ட இப்போ நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். காலையில் வந்த மோட்டிவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதா அந்த பையன் மேலே. அந்த பையன் வரையினாங்க, ஆனால் பையன் வரல. அந்த பையன் கோயம்புத்தூர் வந்துட்டானா உங்களை பார்த்துட்டாங்களா, இல்லை உங்களை பார்த்து எதுவும் தனிப்பட்ட முறையில் அரசியல் செல்வாக்கில் எதுவும் பண்ணி அந்த பையன் இங்கே தான் இருக்கான் அவனை காப்பாற்றுறதுக்காக எதுவும் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. பையன் பேர் சரியாக தெரியலங்களா. அது நம்பர் இருக்கு, பையன் ஃபோட்டோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். அது நாங்கள் சொல்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசத்தூர் கிராமம். வேடசத்தூரில் வல்வார்வெட்டி போஸ்ட்டு சவரியார்பட்டி மாரமாடி பக்கத்தில் அந்த கிராமத்துலேருந்து நாங்கள் இருக்கோம். எங்கள் பொண்ணை வந்து பயோகெமிஸ்ட்ரி வந்து இங்கே ராமகிருஷ்ணா காலேஜில் படிக்க வச்சுருக்கோம். செகண்ட் இயர் படிச்சுருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு எங்களுக்கு இப்போ வந்து வயிறு வலிக்குது மட்டும்தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. பிள்ளைக்கு ரொம்ப வயிறு வலியாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், கொண்டு போய் சேருங்க அப்படின்னா திருப்பி என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வயிறு வலியாக இருக்குது, சீக்கிரம் வாங்கங்கிறாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் பிள்ளை வந்து சூசைட் அட்டன் பண்ணிடுச்சு வாங்கங்கிறாங்க. ஆனால் நாங்கள் நல்லா இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிருக்கோம், வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி 1 மணிக்கு எங்களுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் சூசைட் அட்டன் பண்ணது வந்து 12 மணிக்கு. எங்களுக்கு 1 மணிக்கு தகவல் சொல்கிறாங்க. தகவல் நாங்கள் அங்கே கார் எடுத்துகிட்டு வர்றோம். வரங்காட்டி அவங்க பையனை வச்சு கொண்டு போய் மார்ச்சரில் போட்டாங்க. பாடியை வந்து போலீஸ் இல்லாத சப்போர்ட்டோட கொண்டு போய் போட்டாங்க. அன்னைக்கு விட்டுட்டு மறுநாள் காலையில் எங்களுக்கு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு வந்து சீக்கிரம் பாடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணாமல் எங்களுக்கு வந்து எதுவுமே கையில் சொல்லலை. வந்து பாடியை கையில் சாயங்காலம் அவங்க போலீஸ் தானே எல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு கையில் கொடுத்து பாடியை எங்களுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு கையில் வந்து வெறும் இந்த பேப்பர் பாருங்கள். இந்த பேப்பரில் என்ன இருக்குனாக்க வெறும் வந்து இங்கே வண்டி ஃப்ரீ ஆம்புலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேப்பர் மட்டும் தான் கையில் கொடுத்து விட்ருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர் காப்பியோ அதை என்ன காலேஜ் சைடில் என்ன நடந்துச்சு, காலேஜில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா, எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு டீட்டெயில் இதுவரைக்கும் தெரியல. 5 நாளாகி போச்சு. அந்த பிள்ளையோட எந்த விசாரணையும் இன்னமும் எடுக்காமல் அந்த ஸ்டேஷனில் இருக்காங்க. அந்த பையனோட பேக்ரவுண்டில் வந்து ஒரு பையன் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த பையனை இதுவரைக்கும் பிடிச்ச மாதிரியோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அந்த பையனை பிடிச்சி இன்னும் 5 நாளாச்சு ஒரு பையன் ஒரு பொண்ணோட இறந்துருக்கு, 18 வயசு பிள்ளை இறந்துருக்கு. அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு அரசியல் செல்வாக்குள்ளவங்களாம் தான் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து எவ்வளோ நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்த ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஏன்னா அவங்க படிக்காதவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துக்காரன் படிக்காமல் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை போகக்கூடாதுன்னு அன்னைக்கு நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம் பாடியை. ஆனால் அதை ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிட்டு இவங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கிறாங்க. அந்த பையனை வந்து பிடிச்சி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதோ அந்த பையனை அவங்கள தான் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் பேரண்ட்ஸ் வெளியில் இருக்கோம். அந்த பையன் யார் பேக்ரவுண்டில் இருக்காங்க இவங்க தான் கண்டுபிடிக்கணும், எங்களுக்கு தெரியாது யாருன்னு. அவங்க பிடிச்சி அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். 5 நாளாச்சுன்னா அந்த பையனை பிடிக்காம கேட்டால் சிடிஆர் காப்பி வரல, சிடிஆர் காப்பி இன்னைக்கு போனால் நாளைக்கு வந்துடும். இவங்க அதை கூட வந்து ஒரு காரணம் காட்டிக்கிட்டு எந்த ஒரு ஏஜுமே எடுக்காம இருக்காங்க. தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் போகும். இல்லை பெரிய மாபெரும் இவனுக்குள்ள போராட்டம் நடத்துவோம். நாங்கள் அது நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் என்று தெளிவாக பதிவு பண்ணிக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.